ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வீக்கெண்ட் ரம்ஜான் வீடியோ தான். நான் இதை லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏஎஸ்எம்ஆர் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறதுல சரி நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுப்போம், கொஞ்சம் மட்டும் ஏஎஸ்எம்ஆர் விட்டுருவோம். அதுதான் இது. நிறையா பேர் வந்து சொல்கிறீங்க லைக் வீடியோவில் கண்டென்ட் இல்லை அந்த மாதிரி. லைக் நான் இப்போ வந்து புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து கண்டென்ட்டுங்கிறது வந்து குக்கிங், ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ் வேலை பார்க்குறது. ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் வேலை பார்க்குறத நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் ரொட்டீன் அதான் சொல்ல முடியும். மேபி ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கிறேன். அன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தது தான் நான் என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்பையும் சேர்த்து தான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான். எல்லா பருப்பையும் ஒரே இதுலேயே போட்டு வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாயாசம் கேட்டிருந்தாங்க. முன்னாடி நாள் வந்து நாங்கள் இஃப்தருக்கு வந்து வெளியில் போயிருந்தோம், காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை சரி வேலை மிச்சம், ஒரு நாள் வந்து வீக்கெண்ட் நல்லா சாப்பிட்ணுங்கிறது வெளில போய் சாப்பிட்லான்னு தான் போனோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா பாயாசமும் அதுவும் வந்து சரியில்லை. கொஞ்சம் தண்ணி மாதிரி எதுவுமே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொடுத்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி நீ இன்றைக்கி வந்து பாயாசம் எனக்கு செஞ்சு தரணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் டோஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நீ செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கொடுத்த ஐட்டத்துலேயே இந்த எல்லோ கலர் ஜூஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சண்டே திரும்ப வந்து நமக்கு வேலை வந்துருச்சு. நான் வந்து பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா நட்ஸ் போடுவேன். அதே மாதிரி தான் சேமியா ஜவ்வரிசி பாயாசம்னா நிறையா நட்ஸ் போடுவேன். வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா எனக்கு அந்த கிறிஸ்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்களுக்கும் ரெசிபி வேணுன்னா இது நார்மலாக தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மில்க் மேட் ஊற்றுவேன், நிறையா நட்ஸ் போடுவேன். பார்த்திங்கன்னா நட்ஸ் இவ்வளோ இருக்கும். சாரி, எனக்கு தொண்டை கட்டியிருக்கனால வாய்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். நான் நிறைய தூள் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் தூள்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ போச்சா அப்படின்னு நான் நினச்சேன். பட் நல்லாவே வந்திருந்தது. கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடரும் போட்டு இறக்கிடுவேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸில் 2-3 டிஷ்ஷு தான் செய்வேன். பட் அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் வச்சுருந்ததுனால என்னால் வந்து கோப்பப் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று சொதப்பிடுவேன். ஸோ வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக வந்து 2 டிஷ்ஷுக்கே வந்து என்ன சொல்கிறது, கிண்டல் அடிப்பாங்க இல்லையா, ஆமாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சொன்னால் நைட்டு சாப்பாட்டுக்கு வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து நான் ப்ரெட் டோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைக் ப்ரெட் இது 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்களும் வந்து ரொம்ப நாளாக செய்யலை, ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நாங்கள் இது சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. லைக் இது வந்து சுகர் போடாமையும் செய்யலாம். சுகர் போடாமல் செஞ்சால் நம்ம ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப் வந்து மேலே ஊற்றணும். சரி சுகர் போட்டே செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான். லைக் வந்து மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஃபாரின் டிஷ் மாதிரி அப்படிங்கிறதுனால சுகர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து சுகர் போட்டால் தான் பிடிக்கும். அன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணதில் வந்து பெரிய விஷயம் இல்லை, இந்த ஓரம் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை கட் பண்ண, இல்லைனா நம்ம ஃபுல்லாகவே போடலாம். ஆனால் நான் சொதப்பிடும்னு நினச்சேன். ஏன்னா எப்போவுமே டிப் பண்ணி எடுத்து போடுவேன். அன்றைக்கி வந்து தவாவில் வந்து வச்சுட்டு மேலே ஊற்றி தவாலையே ஃப்ளிப் பண்ணங்காட்டி எனக்கு வந்து சரி நம்ம சொதப்ப போகிறோம், நம்ம வாங்கி கட்ட போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் கிரேஸ்ஃபுல்லி அது வந்து நல்லாவே வந்திருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ரௌன் ப்ரெட்டில். நீங்கள் இதை மில்க் ப்ரெட்டில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
நீங்கள் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க லிக்விடில் அதை வந்து டிப் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இது கொஞ்சம் வந்து மெனக்கெடுற வேலை தான். அதுக்குண்டான பேன் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் சும்மா எக்ஸ்ட்ராவாக ஊற்றியே எடுக்கலாம். இப்படி தான் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அதை விட்டு டிப் பண்ணியே எடுத்து போட்டுடலாம். அது வந்து இன்னும் இருக்கும். ஆனால் சில சமயம் ரொம்ப ஊற விட்டிங்கன்னா அது பிஞ்சிடும். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க வந்து சுற்றிலும் வந்து அந்த இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போட்டிருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா வம்படிக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அவங்களும் வந்து திட்டிட்டு போயிட்டுருந்தாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலை நோன்பு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு ஆசை தான். ஒரு நாளைக்கு வந்து அதோடய வேலை இழுக்கிறது தெரியும் போது அடுத்த நாள் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு பயமாகவே இருந்தது பாயாசம் வந்து எப்படி வருமோ அப்படிங்கிறது. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த தூளெல்லாம் எப்படியோ வந்து கரைஞ்சிடுச்சு. நல்லாவே இருந்துச்சு. கரெக்டான பதத்தில் தான் இருந்தது. ஸோ இதுதான் எங்கள் வந்து இஃப்தார் மெனு. மோஸ்ட்லி வந்து இந்த பாயாசமும் அந்த ப்ரெட்டும் இருக்காது. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால வந்து ஏதாச்சும் ஒன்று செய்வோம். முன்னாடி வாரம் பார்த்திங்கன்னா வந்து கடல் பாசி அது செஞ்சுருந்தோம். 2 பேர்த்துக்கு கடல் பாசி செய்கிறதுனா அது வந்து தினைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். முன்னாடி வாரம் வந்து தம்பியெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சனால எங்களுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி வந்திங்கன்னா சிம்பிள் தான். இதுக்கப்புறம் வந்து டின்னர் ஏதாச்சும் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு படுக்கிறது தான். என்ன சண்டே மட்டும் கொஞ்சம் சாட்டர்டே சண்டே 2மே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரஷ் ஆகி வந்து நோன்பு திறக்கிற மாதிரி இருக்காது. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்தே 5:45 அந்த மாதிரி கிளம்பும்போது 6:30க்குள்ளே வீட்டுக்கு வரணும். ப்ளஸ் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு வரணும். மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த தடவை வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நான் அது எடுக்கவே இல்லை. இதுதான் எங்கள் இஃப்தார். நான் லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சாரி. இனிமேல் வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு கன்சிஸ்டன்சியாவது வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா லைக் வீடியோ வந்து எடுத்துகிட்டு நிறையா வீடியோ டெலிட் பண்ண டைம்லாம் இருக்குது. லைக் இது வந்து ஓல்டு வீடியோ ஆகிடுச்சு, நம்ம வந்து இனிமேல் அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்லாம். இதுக்கு மேலே வந்து அட்லீஸ்ட் நான் ஆன் டைமுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கும் ஒரு ஆசை தான், யூடியூப் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணி அது சிம்பிளாக எப்படி ஒரு 10 மினிட்ஸில் காட்டுறாங்க, அவ்வளோ வேலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதை தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.